ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஜோஸ் அவர்கள் முன்பு கொண்டு வருவார். தட்டி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்றதையும் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். அதான் ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இன்றைக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் வேண்டிய ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதம், சின்ன வயசுலேருந்து கேட்ட யூடியூப் செய்திகளாகட்டும், வெளியில நம்ம மீட்டிங்ஸ்ல கேட்ட செய்திகளாகட்டும், எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். ஆனா இன்றைக்கு சில முக்கியமான அரண்களை தேவன் நம்ம மனசுல இருந்து உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. திருவிருந்த பத்தின தவறான நம்பிக்கைகளை இன்றைக்கு தேவன் உடைக்க சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கூட்டி சேர்த்திருக்கிற மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் பேசுகிற சத்தியம் அவர்களுக்கு பிரத்யட்சமா வெளிப்படவும் புரியவும், அவர்கள் அதை அறிந்து வாழவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தாங்க. நீரே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பணம் நிறைய இருந்தா போதுன்னு நினைக்கிறீங்க, அல்லது ஹெல்த், நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுத்துல எது முக்கியமா நினைக்கிறீங்க நீங்க? ஆரோக்கியம். பணம் பல கோடி ரூபாய் நம்மள்ட்ட இருந்தும் பெட்ல படுத்துட்டே இருந்தோம்னா வியாதிப்பட்டு என்ன பிரயோஜனம் பணத்துக்கு? அதே போல என்ன அப்பா சொல்றதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். ஒருத்தன் தன்னுடைய பாதி வாழ்க்கையை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு மீதி இருக்க பாதி வாழ்க்கைய தான் எதை செலவு பண்ணி பணத்தை சம்பாதிச்சானோ, ஆரோக்கியத்தை செலவு பண்ணி பணத்தை சம்பாதிச்சான். இப்ப அந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த பணத்தை மீதி செலவு பண்றான். மீதி வாழ்க்கையில வயசானதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பணம் ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிடுது. ஆனா தேவன் இன்றைக்கு நம்மள்ட்ட பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இதுதான். மெயினான எசன்ஸே இதுதான். என்னன்னா, உங்களுடைய உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல நம்ம அதை தான் பார்த்தோம். சமாதானம் உங்க மனசுல இருக்கும்போது சரீரத்துல உங்களுக்கு சுகம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இன்றைக்கு திருவிருந்துல தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய அந்த விஷயத்தை, அற்புதத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல 33 அற்புதங்களை செய்தார். இந்த வேதத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான், இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல. அந்த 33 அற்புதங்கள்ல 28 அற்புதம் எதை பத்தினா உங்களுடைய சரீரத்தை பத்தினது. மீண்டும் சொல்றேன், 33 அற்புதத்துல 28 அற்புதம். அப்படின்னா மீதி எவ்வளவு? 5 அற்புதம் தான் இல்ல. 28 அற்புதம் உங்களுடைய பாடியை பத்தினது, உங்களுடைய சரீர சுகத்தை பத்தினது. வாசிக்கிறோம் ஒரு வசனத்துல, அவரிடத்துல வந்த யாவரும் சுஸ்தமானார்கள், ஒருத்தர் கூட இல்ல. இல்லப்பா, நீ ரொம்ப பாவம் செஞ்சுட்ட, என்னோட பாவம் இந்த டைம் லிமிட்டை தாண்டிச்சு, எனக்கு அதுக்கெல்லாம் பண்றது இல்லை, சுகம் தரதில்லை. மனைவியை நேசிக்காதவங்களாம் ஒரு பக்கம் நில்லுங்க, இந்த பாவத்தை செஞ்சவங்களாம் இந்த பக்கம் நில்லுங்க, நான் உங்களுக்கு பொறுமையா அதை ஜெபிக்கிறேன் அப்படின்னு யாரையுமே பார்த்து சொல்ல. அவருக்கு பாவம் ஒரு தடையாவே இல்லை சுகம் தரதுக்கு. ஆனா இன்றைக்கு மக்கள் மனசுல பிசாசு விதைத்திருக்கிற ஒரு பொய் என்னன்னா, வாழ்க்கையில பாவம் இருந்தா உங்களுக்கு சுகம் இருக்காது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது அப்படின்ற ஒரு பொய்யை பிசாசு மனசுல ஸ்ட்ராங்கா விதைச்சிருக்கான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு ஆவரேஜ், ஒரு சராசரி கிறிஸ்தவன் எப்படி இதை புரிஞ்சுப்பான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருந்ததுன்னா, அதாவது நான் அபாத்திரனா இருந்தேன்னா, கர்த்தருடைய அந்த பந்தியில, அந்த ரத்தத்துல, அந்த சரீரத்துல நான் பங்கு பெறும்போது எனக்கு பலவீனம் வரும், நோய் வரும், சுகத்தை தவிர எல்லாம் வரும். இதுதான் ஒரு சராசரி கிறிஸ்தவம் நம்புறது. ஆனா இந்த வசனத்தை நல்லா கவனியே, எவன் அபாத்திரமாய், இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா அன்வொர்தி மேனர், அதாவது அபாத்திரனாய் இல்ல, அபாத்திரமாய். சொல்ல போனா எல்லாருமே அபாத்திரம் தான். நம்ம எல்லாருமே அபாத்திரரான பாத்திரங்கள் தான். கிறிஸ்துவின் சரீரத்துல அவருடைய ரத்தத்துல பங்கு பெற தகுதியற்றவர்கள் தான். ஆனா இந்த இடத்துல தகுதியற்றவர்களை சொல்லல, அபாத்திரமாய், அதாவது கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் என்னன்னு உணராம. அந்த கொரிந்து சபையில நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நடந்துச்சுன்னா, அங்க வருவாங்க, ஏதோ ஒரு விருந்து மாதிரி கர்த்தருடைய சரீரம் சொல்லிட்டு பெரிய பிரெட் எடுத்து வச்சு உட்காந்துருவாங்க, பெரிய கிளாஸ்ல ஜூஸ், கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சு உட்காந்துருவாங்க. அதை உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களை கடிந்து கொள்றதுக்காக தான் பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கிறானோ என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்துல அபாத்திரம் வேற, அபாத்திரன் வேற. நான் தகுதி இல்லை, நான் புசிக்கிறதுக்கு தகுதி இல்லை, என் வாழ்க்கையில பாவம் இருக்கு, அதனால கர்த்தருடைய பந்திக்கு நான் இன்னைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை எங்க சர்ச்சில் நான் அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. இவங்களாம் ரொம்ப சின்சியரானவங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு உண்மையான இருதயம் கொண்டவங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அபாத்திரமாய், அந்த மேனர்ஸோட அதை நம்ம பகுத்தறிஞ்சு நம்ம பண்ணாதது தான் தேவன் அந்த இடத்துல சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மக்கள் இந்த திருவிருந்து அப்படின்ற இந்த கான்டெக்ட்ல இருந்து, இந்த பகுதியிலேருந்து தனியா எடுத்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன சொல்றது, தனி ஜபத்திலே இருக்கட்டும், உபவாசம் போடும்போதாக இருக்கட்டும், தனித்தானே சோதித்து அறிந்து ஆராயுங்க, உங்கள்ட்ட ஏதாவது பாவம் இருக்கா பாருங்க. அங்க பாவம் இருக்கிறத குறித்து அந்த வசனம் சொல்ல தன்னிடத்துல, தன்னைத்தானே சோதித்தறிந்தா எதை குறித்து சோதித்தறிந்து நம்ம பார்த்தோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். கவனிங்க நல்லா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து பகுத்து உணராதவனை குறித்து இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 29வது வசனத்தை சத்தமா ஒரு வாசிக்கலாம். ஆமென். இந்த இடத்துல கவனிங்க, கர்த்தருடைய ரத்தம்ன்றது வரல, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததுனால் மட்டும்தான் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இது உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு திருவிருந்த பார்க்கிற பார்வையை உங்களுக்கு மாற்றக்கூடியது. உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த இடத்துல கர்த்தருடைய ரத்தம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், கர்த்தருடைய ரத்தம் வரும்போது இது எனக்காக சிந்தப்பட்டது, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம்ன்றது நல்லா தெரியும். ஆனா கர்த்தருடைய சரீரம் வரும்போது மட்டும் பாஸ்டர் அப்படியே வந்து கர்த்தருடைய சரீரத்தை வரும்போது அவ்வளவுதான், அதை பத்தி என்ன எதுலாம் யோசிக்கிறது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ரத்தம் பிரதானமானது. அவருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியறதே இல்லை. சபைகள்ல 2 பீஸ் உடைச்சு தராங்களா, பாஸ்டர் சின்னதா இருக்கு, அதை வாயில போட்டு இது என்ன அரிசி மாவுல செஞ்சாங்களா இல்ல எதுல செஞ்சாங்கன்னு தெரியலையேன்னு யோசிக்கிற கூட்டம்லாம் இருக்கு. புதுசா ஞானஸ்தானம் எடுத்தவங்கள்ட்ட இது பரவலா இருக்கு. அதே போல அடுத்து ஒரு ரத்தத்துக்கு கொண்டு வராங்க ஒரு கப்ல, இதுல கிரேப்ஸ் ஜூஸ் போன வாரம் வேற பிளேவர்ல இருந்துச்சு, இந்த வாரம் டேஸ்ட் வேறையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேவன் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய சரீரத்தை தான் நிதானித்து அறியறதுக்கு இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ரத்தத்தை குறிப்பு இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ரத்தத்தை நம்ம வரும்போது கரெக்டா நிதானிச்சிடும், இது தேவனுடைய ரத்தம், இது எனக்காக சிந்தப்பட்டது. ஆனா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன பண்றான், போஜனபானம் பண்ணுகிறான். இந்த இடத்துல இன்னொரு அரணை நான் உடைக்க விரும்புகிறேன். என்னன்னா, இப்ப நான் கர்த்தருடைய சரீரம் என்னன்னு அறியாம நான் புசிச்சிட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரும். அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுது, என் வாழ்க்கையில என் சரீரத்துல ஏதாவது ஒரு சுகம் என்ன நடக்கும்.
அதுக்கு தான் பதில் அடுத்த வசனம் சொல்லியிருக்கு. எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பு என்றால் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 30வது வசனம். ஆமே. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அப்ப இந்த நியாய தீர்ப்பு, இந்த ஆக்கினை தீர்ப்பு எதுக்கு வரக்கூடியது என்றது பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. உலகத்துக்கு வரக்கூடியது. இந்த வயசாகிறது, இந்த வெள்ள முடி வருது, முகத்துல சுருக்கம் வருது, உடல் பலவீனமாகிறது, சுகவீனமாகிறது, இதெல்லாம் யாருக்கு பொதுவானா ஆதி தகப்பன் செஞ்ச ஆதாமுடைய பாவத்திலிருந்து வந்தது. எல்லா உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்கு நேரிடுகிறது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு முறையும் தேவன் கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல நாம என்ன நினைக்கிறோம், இதை நம்ம தவறா எடுத்துட்டோம்னா, தவறா அபாத்திரமா நம்ம எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்துடும். அங்க அந்த ஆக்கினை தீர்ப்பு குறித்து தேவன் பேசவில்லை. உலகத்தோட நீங்களும் சேர்ந்து ஆக்கினைக்கு உட்படக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சொல்றார். இது நிமித்தம் உங்களில் அந்த இது நிமித்தம்ன்ற வார்த்தையை மட்டும் நல்லா பாருங்க. எல்லாரும் வேதத்துல 30வது வசனம் ஸ்டார்டிங்ல இது நிமித்தம், இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா ஃபார் திஸ் ரீசன், இவைகளின் நிமித்தம் இல்ல, இந்த காரணத்தினால், இது நிமித்தம், இவைகளின் நிமித்தம் இல்ல. அதாவது கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பகுத்து அறியறதை குறித்து அந்த இடத்துல பேசல. கர்த்தருடைய சரீரம் என்று நிதானித்து அறியாததினால் முந்தின வருஷத்துல வாசிச்சோமே, அது அறியாததின் நிமித்தம். நம்ம ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சரீரம் நம்ம கையில கொடுக்கும் போது அது இது என்னுடைய சுகத்துக்காக உடைக்கப்பட்ட சரீரம், இது என்னுடைய பலத்துக்காக உடைக்கப்பட்ட சரீரம், அவருடைய காயங்களால் நான் சுகமானன்ற அந்த உணர்வு, அந்த பகுத்தறிவு இல்லாம நான் அதை எடுக்கும் போது என்ன பண்றேன்னா அபாத்திரமா புசிக்கிறேன். அதுல எனக்கு யூஸ் இல்லாம போயிருக்கு. அதை நான் புசித்துட்டு நான் அதை நிதானித்து அறியாமே புசிக்கிறேன்னு வைங்களேன். இப்ப நான் நிதானித்து அறியாமே புசித்தாலே எனக்கு ஒன்னும் டிஃபரன்ஸ் ஆக போறது இல்லை சரீரத்துல. ஆனா அதே நேரத்தில், ஏன்னா உலகத்தோட இருக்கிற மற்றவங்களுக்கு நடக்கிறதா எனக்கு நடக்கும், அதை நிதானித்து அறியாம புசிட்டா. ஆனா அதே நேரத்தில் நான் அதை நிதானித்து அறிந்து நான் புசிக்கும் போது விசுவாசம் பொங்குது, தேவன் மகிமை போடுறார். இப்ப உங்க கையில இருக்க அந்த சின்ன துணிக்கையானது தேவனுடைய சரீரமாகவே மாறி உங்க உடலுக்குள்ள போகுது. அதனால உங்க உடல்ல இருக்க எந்த பொய்யின் அறிகுறிகளும், பிசாசு கொண்டு வந்து போட்ட பொய்யின் அறிகுறிகளும் செயல்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது காய்ச்சலா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், கவலை இல்லை. தேவனுடைய சரீரத்தை நீங்க பகுத்தறிந்து சாப்பிடும் போது உங்களுக்கு அது பூரண சுகத்தை தரும். ஹல்லேலூயா. ஆனா இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தோம்னு எனக்கு தெரியல. இனிமே திருவிருந்த ஆராதனையில அவருடைய சரீரம் உங்களுக்கு வரும்போது இது எனக்காக உடைக்கப்பட்டது அப்படின்னு பகுத்தறிங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால்ன்ற வார்த்தை, நிதானித்து அறியாததினால்ன்ற வார்த்தை கிரேக்ல, அதாவது இதோட மூல மொழியில, இது முதல் எழுதப்பட்ட புஸ்தகத்துல எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன், வாயில வரல. டியாப்ரினோ என்ற வார்த்தை இப்போதும் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். மேக் டிஃபரன்ஸ், மேக்கிங் டிஃபரன்ஸ், கர்த்தருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசப்படுத்துவது என்ற வார்த்தை அந்த நிதானித்து அறியறது அப்படின்ற வார்த்தையில இருக்கு கிரீக்ல. மீண்டும் சொல்றேன், அந்த நிதானித்து அறியாததினால்ன்ற வார்த்தை மேக்கிங் டிஃபரன்ஸ். கர்த்தருடைய சரீரம் வரும்போது அது தனி, கர்த்தருடைய ரத்தம் வரும்போது அது தனி அப்படின்னு வித்தியாசப்படுத்தாம நம்ம புசிக்கும் போதுதான் நமக்கு உலகத்துக்கு ஏற்படுகிற அதே ஆக்கினை நமக்கும் வருது. ஆனா அதுக்கு ஒரு வித்தியாசம் படுத்திட்டு, ஓ இது எனக்காக உடைக்கப்பட்ட சரீரம், எனக்காக காயப்பட்ட சரீரம், இது எனக்கு சுகத்தை தருவதற்காக அவர் கொடுத்ததுன்னு நான் உணர்ந்து பண்ணும்போது கர்த்தருடைய சரீரம் எனக்குள்ள போய் நான் சுகம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரமே நமக்குள்ள போய் நம்ம பாடியில கேன்சரும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவனுடைய சரீரம் அந்த அளவுக்கு வல்லமை. சொல்ல போனா இப்போ உங்க சரீரத்துல என்ன சுகவீனம் இருக்குன்னு பார்க்காதீங்க, வெறும் போய் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய நிலை ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். சுகமாக போகிறீர்கள் இல்ல, சுகமானீர்கள். வேதத்துல 2 இடத்துல வாசிக்கிறோம். பேதுரு ஒரு முறை சொல்லுகிறார், ஏசாயால ஒரு முறை வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆனா இந்த சத்தியத்தை நமக்கு உணராததுனால, ஆண்டவருடைய சரீரம் என்னதென்று நம்ம பகுத்து அறியாததுனால நமக்கும் உலகத்துல ஏற்படுறது போலவே வயசாகுது, நமக்கும் உலகத்துல ஏற்படுறது போலவே மரணம் நேரத்துக்கு முன்னாடி வருது. அந்த இடத்துல வாசிக்கிறோம், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அந்த நித்திரை எந்த நித்திரைனா, தன்னுடைய காலம் வரதுக்கு முன்னாடி சாகுற நித்திரை. 30 வயசுல, 40 வயசுல, 50 வயசுல. சில பேர் நான் அந்த வயசுலாம் தாண்டிட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 120 வயசு வாழும் தேவன் வச்சிருக்கிற அந்த வரையறுக்கு அதை ஃபுல்லா நீங்க வாழாம விட்டாலே உங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க சாகுறீங்க.
அந்த இது எப்படி வருதுன்னா உங்களுக்கு அந்த சுகம், அந்த ஜீவன் உங்க உடம்புல எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த சின்ன துணிக்கை கர்த்தருடைய சரீரம் ஒவ்வொரு டைமும் உங்க கையில வரும்போது. ஆமே, அது என்ன ஒரு சின்ன வேஃபர் கொடுக்குறாங்க, இது என் உடம்புக்குள்ள போய் எப்படி எனக்கு சுகத்தை தரும் அப்படின்னு நீங்க சின்ன பசங்க கூட யோசிக்கலாம், பெரியவங்க கூட யோசிக்கலாம். சின்ன ஒரு கர்த்தருடைய சரீரம் சொல்லி கொடுக்குறாங்க, அது எப்படி சுகத்தை தரும்? நான் ஒன்று சொல்றேன், கண்ணுக்கே தெரியாத கொரோனாவால உலகம் முழுவதையும் ஆட்டி அசைக்க முடியும்னா ஒரு சின்ன துணிக்க போதும் தேவனுக்கு உங்க உடல் முழுவதையும் சுகமாக்குவதற்கு. ஆமே, கிதியோனுடைய சம்பவத்துல வாசிக்கிறோம், ஒரு சின்ன அப்பம் உருண்டு போய் அவர்களுடைய கூடாரத்தை தள்ளுது, இடிக்குது, சாய்க்குது, எதிரிகளை சின்ன பின்னமாக்குது. அவருக்கு தேவை ஒரு சின்ன ஒரு துணிக்க போதும். அதனாலதான் அந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. துணிக்க சின்ன ஒரு பிட்டு, இப்ப நான் பிஸ்கெட்டை உடச்சுனா கீழே சிந்தும் பாருங்க துகள்கள், அதை சொல்றாங்க. அந்த துகள்களை கூட நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவர். என்னன்னே இவர் சொல்லிட்டாரு, உங்களோட விசுவாசம் பெருசு அப்படின்னு. அந்த சின்ன துகள்கள் போதும் ஆண்டவருக்கு உங்களை பூரணமா சுகமாக்குவது. ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 29வது வசனத்தை வாசிக்கலாம். இனத்தினாலெனில் ஆமே, மீண்டும் சொல்றேன், கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அடுத்து வாசிக்கிறோம் 32ல, நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரை நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்க. நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவுள். அப்புறம் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சரீரத்துக்கு உண்டான மதிப்பை, அதுக்கு உண்டான மேனர்ஸை கொடுக்காம அது ஒரு சாப்பாடு மாதிரி, நைட் டின்னர் மாதிரி அந்த காலத்துல சாப்பிட்டு இருந்திருக்காங்க கொரிந்து சபை. அதை கடிந்து கொண்டு பவுல் இந்த இடத்துல பேசுகிறார். பெருசா ஒரு அப்போ இது கர்த்தருடைய சரீரம் அவங்க சாப்பிடுறாங்க. திராட்சை ரசத்தோட இது எடுத்து அதுல ரொம்ப அதிகமா குடிச்சு வெறி கொண்டு போகிற அளவுக்கு கூட சாப்பிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் எந்த மீனிங்ல இந்த அதிகாரத்தை எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஒரு சாபமும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஆல்ரெடி உலகத்துல உண்டான ஆக்கினை தீர்ப்பு உலகத்துக்கு இருக்கு. நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியாகத்தான் இதை தேவன் வச்சிருக்கிறார். ஆமே, வாசிக்கலாம். சங்கீதம் 105வது அதிகாரம் 37வது வசனம். நூத்தி அதிகாரம் 37வது வசனம். ஆமென். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எந்த நாள்ல இது நடந்ததுன்னா, எகிப்திலிருந்து மக்கள் வெளில கொண்டு வரப்படுறாங்க. ஆண்டவரால் தேவன் வெளில கொண்டு வராரு. அப்பொழுது சொல்றாரு கரெக்டா, வெள்ளியோடு பொண்ணோடு வராங்க, அவர்கள ஒருத்தனும் பலவீனனா இருந்ததில்லை. அதாவது தாத்தாலாம் பாட்டியை ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க, பாட்டிகள்லாம் தாத்தாக்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி, ஏன்னா வசனம் ஒருபோதும் மிகைப்படுத்தாது. ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை என்று வேதம் சொல்லும் போது ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. அங்க இருக்க தாத்தாவும் உட்பட, அங்க இருக்க பாட்டிகளும் உட்பட எந்த விதமான பலவீனமா இருந்தாலும் அது அவங்கள்ட்ட இல்லை. இதுக்கு காரணம் என்ன? இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன? ஏன் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம்? அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின நாள் நைட் என்ன நடந்துச்சு நீங்க பார்க்கும்போது, பஸ்கா பண்டிகை, வாசல்ல ரத்தம், உள்ள கர்த்தருடைய சரீரம். மீண்டும் சொல்றேன், வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, உள்ள அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க வித்தியாசமா பாக்குறீங்க. மீண்டும் சொல்றேன், வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, உள்ள கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமான அந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டு புசிக்கப்படுகிறது அந்த நைட். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். எப்படி எந்த விதத்துல தேவன் புசிக்கணும்னு ஒரு மேனர்ஸை அங்க சொல்லி தரார்.
12வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தருடைய பஸ்காவை எப்படி புசிக்கணும் முதல்ல கொண்டு வந்து அவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கிறோம் நிலை, அதை வாசிக்கலாம் 7வது வசனத்தை. அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 ஓகே புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கூடாது. இங்க பாருங்க, தேவன் உணர்த்துறார் பாருங்க. அந்த ராத்திரியிலே அந்த ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலைக்கால்கள் இருக்கு வீட்டு வாசல்ல. ஒன்று ஸ்ட்ரெயிட்டா வரும் மேல இருந்து கீழே, இன்னொன்னு இப்படி வரும் லெஃப்ட்ல இருந்து ரைட். 2 நிலைக்காலையும் தெளித்து பூச வேண்டிய அந்த ரத்தத்தை நீங்க பார்க்கும்போது என்ன பாக்குறீங்க? சிலுவையை பாக்குறீங்க. அந்த இடத்துல ரத்தம், வெளிய ரத்தம், உள்ள ஆண்டவருடைய சரீரம். எதை குறிக்குது? திருவிருந்து. ஒவ்வொரு முறையும் ரத்தமும் சரீரமும் வரும்போது தேவனுடைய திருவிருந்தை குறிக்குது. அப்ப இதை சாப்பிட்டுதான் அடுத்த நாள் காலைல நடந்த விஷயத்த தேவன் சொல்றாரு சங்கீதத்துல. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள், அவர்கள் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை. அதுக்கு முந்தின நாள் என்ன நைட்டு நடந்துச்சுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. இன்றைக்கும் நீங்க அவங்க நிழலாட்டமா இருந்த அந்த வெறும் சரீரத்தை ரத்தத்தை சாப்பிட்டதுக்கே அப்படின்னா உங்கள்கிட்ட நிஜமே கையில இருக்கு. ஆண்டவர் அப்பா அவங்களுக்காக மறிச்சதில்லை அந்த காலத்துல. இப்பதான் நம்ம ஆண்டவர் மறிச்சு அவருடைய கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை நம்ம மிஸ் பண்றோம் தெரியுமா? ஆண்டவருடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் எத்தனை இடத்துக்கு மிஸ் பண்றோம், தவறுறோம் தெரியுமா? எவ்வளவோ அட்வான்டேஜ் இருக்கு சிலுவையில, எல்லாமே இருக்கு உங்களுக்கு வேண்டியது. ஒரு கிறிஸ்தவன் இன்னும் ஒரு மாதிரி ஏழையா வியாதிஸ்தரா அப்படி இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் கொடுத்த வியாதி இல்லை. இவன் தேவன் தேர்ந்து பெற்றுக்கொள்ள தவறுனது, இவருடைய விசுவாசம் குறைந்தது. இன்னும் சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. என்ன நான் சொல்றேன், தேவன் என்னை சிருஷ்டிக்கும் போது எனக்கு சில வியாதிகள் அனுப்பிடுவார். எங்க இருக்காங்கன்னு தெரியல இவங்கெல்லாம். தேவன் என்னை சிருஷ்டிக்கும் போது சில வியாதிகள் எனக்கு அனுப்பிடுவாரு, அது என் சரீரத்துல குட்டும். என்ன வசனத்தை எடுத்திருக்காங்க? பவுலை பத்தி சொல்ல வசனத்திலிருந்து அவங்க அதை புரட்டி வியாதி என்ற வார்த்தையை அதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரீரத்துல வியாதி அப்படின்ற ஒண்ணு வந்துடும் எப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது, அதை வச்சு கொட்டுவார். இது யார் நம்புறீங்கன்னு தெரியல, ஆனா தேவன் உணர்த்துறார். சரீரத்துல உங்களுக்கு வியாதி வரும்போது தேவன் கொடுக்கறது இல்ல. ஒருபோதும் தேவன் உங்களுக்கு வியாதிகள்னால சோதிக்கிறவர் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், ஒருபோதும் தேவன் உங்களுக்கு வியாதிகளை கொடுக்கிறவர் அல்ல. ஒருபோதும் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா தேவனிடத்துல இருந்து வரல. அவருடைய சிச்சைன்ற வார்த்தை கூட கிரீக்ல எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. சிச்சைன்ற வார்த்தை நமக்கு தமிழ்ல ஹார்டா இருக்கு, இங்கிலீஷ்லயும் ஹார்டா இருக்கு, சாஸ்டைஸ்மெண்ட். ஆனா கிரீக்ல எப்படி இருக்குன்னா பீடியோ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. பீடியோன்ற வார்த்தை இப்ப நீங்க பீடியாட்ரிஷன், இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் செர்லா கொடுப்பாங்க, அந்த டப்பால் எழுதிருக்கும் பாருங்க பீடியாட்ரிஷன், அந்த வார்த்தை தான் கிரீக்ல இருக்கு சிச்சைன்ற வார்த்தை. சைல்ட் ட்ரைனிங் இங்கிலீஷ்ல, குழந்தைங்களை நம்ம எப்படி பழக்க வைக்கிறோம், எப்படி நம்ம அவங்களுக்கு மேனர்ஸ் சொல்லி தரோம், அதுதான் சிச்சையை தவிர நம்ம ஆளுங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நடந்தது சொல்றேன். அந்த ராஜா அகஸ்டின்ற ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் போட்டினா மக்கள் பயப்பட மாட்டாங்க, சிச்சை கடிந்து கொள்ளுதல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்றத சொன்னதுனாலதான் சிச்சை, அதாவது சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை கொடூரமான ஒரு தண்டனைக்குரிய வார்த்தை. ஆனா அது ஒரிஜினல் கிரீக்ல இல்லை. அதே போல இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ரோமர் 8வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்தை, ரோமர் 8:1. இந்த வசனத்துல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றேன். ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறவங்க ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைனாலும் சத்தியம் மாற போறது இல்லை, சத்தியம் தான். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து அப்படின்னு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றது இந்த வசனத்தோடைய சாராம்சம். ஆனா ஒரிஜினல் கிரீக்ல என்ன இருக்கு நான் சொல்றேன், இங்கிலீஷ் பைபிள்ல கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரிஜினல் கிரீக்ல என்ன இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, அவ்வளவுதான் அந்த வசனம். மீண்டும் சொல்றேன், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா நீங்க இருந்தீங்கன்னா எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த மாம்சத்தின்படி நடவாம ஆவியின்படி நடந்தாதான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வசனம் எதுக்கு வந்தது மீண்டும் நான் சொல்றேன். இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இப்பெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா தண்டனையே இல்லை, ஆண்டவர்கிட்ட ஆக்கினை தீர்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டு ஃப்ரீயா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பாட்டு பாவத்துல விழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த இடத்துல கண்டிஷன் வை, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு எழுத வச்சாங்க. ஒரிஜினல் கிரீக்ல அந்த வார்த்தையே இல்லை.
கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கவங்க நீங்க வாசித்து பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் என்ற வெர்ஷன்ல மட்டும்தான் நீங்க அதை பார்க்க முடியும். மீண்டும் சொல்றேன், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த எண்ணாகமும் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு ஆர்டர் நமக்கு, மீண்டும் அதே ஆர்டரை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். தேவன் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா இருந்துதான். ஆனா அந்த ஒரு வசனத்துல மட்டும் சொல்ல, நாம வாசித்த சங்கீதத்திலேயும் அதே தான் சொல்லுது. மீண்டும் இதே வசனத்தை 23வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என்னாகமத்துல அதே ஒரு வாசிக்கலாம். 23வது அதிகாரம் 22வது வசனத்துல. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம். மீண்டும் 2 இடத்துல ஏன் தேவன் 2 பக்கத்து அதிகாரத்துல 2 இடத்துல ஏன் மென்ஷன் பண்ணும் இந்த வசனத்தை? ஏன்னா அதுல ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கார். எகிப்திலிருந்து புறப்படும் போது என்ன நடந்தது என்பதை நீ பார்க்கணும் அப்படின்றதுனால 2 டைம் அந்த வசனத்தை வச்சிருக்கார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? அதுக்கு முந்தின நாள் நைட்டு அவங்க புசித்த தேவனுடைய சரீரம் இல்லை, தேவனுடைய சரீரத்துக்கு வெறும் நிழலா இருந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், நிழலா இருந்த வெறும் ஒரு பஸ்டா அவருடைய அந்த இறைச்சி. அந்த ரத்தமும் ரத்தம் இல்லை, ஒரிஜினல் ரத்தம் இல்லை, அந்த ரத்தத்துக்கு நிழலா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நிழலா இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இது உங்களுக்கு எனக்கும் நிஜம். எத்தனை பேர் தவற விடுறோம் ஆண்டவருடைய சத்தியங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருக்கு உருவகமா இருக்கிற பலிகள்லாம் இருக்கு. ஆட்டு, மாடு இதெல்லாம் கொண்டு வரும்போது நல்ல கவனி, எந்த ஆட்டையும் கொடுற விதத்துல கொல்லவே மாட்டாங்க. கழுத்துல ஒரு நரம்பு போகும், ரொம்ப மனிதாபிமானத்தோடு அந்த கழுத்துல அந்த நரம்பு அறுத்துருவாங்க, செத்துரும், கொஞ்சம் ரத்தம் வரும், அதுதான் பலி. அதுக்கப்புறம் அதை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க, செத்துரும், அவ்வளோ. ஆனா புதிய ஏற்பாட்டுல மட்டும் இந்த பலி எதற்கு அடையாளமாக இருந்ததோ, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்லும் போது எதுக்கு அத்தனை காயப்படுத்துறாங்க? ஸ்ட்ரெயிட்டா சிலுவையில தூக்கி போட்டு அவ்வளவுதான் முடிச்சு. ஏன்னா அவருடைய காயங்களால் தான் நீங்களும் நானும் சுகமாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் புரியுது தேவனுடைய வெளிப்பாடுகளா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாம, எல்லாம் தூங்காம. ஹல்லேலூயா. சின்ன பசங்களா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் தேவனுக்கு மட்டும் இத்தனை காயங்கள்? பழைய ஏற்பாட்டுல அவருக்கு உருவகமா நிழலா இருந்த அனிமல்ஸ், விலங்குகளுக்கு ஒரு காயமும் இல்லை. ஏன்? ஒரு பழுது இருக்கக்கூடாதுன்றது கட்டளையாவே வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டுல. அதனாலதான் ஆபிரகாம் ஒரு ஆட்டை பார்க்கும்போது, ஆடு கால்கள் சிக்கல, கை சிக்கல, உடம்பு சிக்கல, கொம்புகள் சிக்கிச்சு. ஏன்னா மத்த எது சிக்கிருந்தாலும் காயம் உண்டாயிருக்கும், பழுதாயிருக்கும், அது பலிக்கு தகுந்தது அல்ல அப்படின்றதாயிருக்கும். அதனாலதான் கொம்பு சிக்கிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலியிடணும். முதல்ல அந்த ஆடு செத்துரும், அப்புறம் தான் அதுல இந்த உறுப்புகள்லாம் தனித்தனியா எடுத்து தகனம் பண்ணுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல முதல்ல அந்த ஆட்டுக்கு எல்லா காயங்களும் வந்துச்சு, சரீரத்துல எல்லா விதமான காயங்களும் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு காலையில் அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிரீக்ல அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, மெலோபி. மெலோபி அப்படின்னா காயங்கள் இல்லை, வெறும் காயம். மீண்டும் சொல்ற, மெலோபி அப்படின்னா காயங்கள். அவருடைய காயங்கள்னால் நாம் சுகமானோம் இல்லை, அவருடைய காயத்தினால் நாம் சுகம், வெறும் சிங்குலர் காயம். ஏன் அப்படின்னு அந்த ஸ்காலர் சொல்றாரு, கிரீக் ஸ்காலர். ஏன்னா அவருடைய முதுகு நீங்க பாத்தீங்கன்னா காயம் பட்டிருக்குன்ற அந்த கோடு இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லையா, ஃபுல்லா ரெட்டா ஒரே காயம், ஒட்டுமொத்த உடம்புலயும் ஒரே ஒரு காயம் இருக்கிறதுனால அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம் இருக்கு, ஆனா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒரே காயம். அவருடைய முதுகை உங்களுடைய கற்பனையில கொண்டு வாங்க. பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட்ல ஒரு சீன் வரும், அவரை கீழே உட்கார வச்சு பின்னாடி நல்லா அடிப்பாங்க. நான் நம்புறேன் ரோம முறைமையின்படி நடந்ததுனால 39 அடிலாம் இல்லை, யூத முறைமையின்படி தான் 39 அடிகள். ஆனா ரோம முறைமையின்படி ஆக்ரோஷமா அடிப்பாங்க, எவ்வளவு அவங்களுக்கு தோணுதோ, அவங்களுடைய வெறி ஆடுற வரைக்கும். அப்படி அடிக்கும்போது ஒரு சீன் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் மூவி பார்க்காதவங்க இருந்தா தயவு செஞ்சு பாருங்க. அவரு கீழே அடிபட்டு விழுந்துருவாரு. விழுந்து இவங்க சிரிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் ஏந்திரிட்டா அப்படின்னு.
ஆனா விழுந்து கொஞ்ச நேரத்துல எழுந்துருவார். இவங்களுக்கு ஆச்சரியம், எப்படா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காரு, இப்பதான் செம்மையா அடி வாங்கினாரு, முதுகுலாம் ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒரு திங்குருன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கலாம். ஏன் திரும்ப எழுந்திருச்சாருன்னா, உங்களுடைய சுகத்துக்கு உண்டான முழு விலைக்கரையும் செலுத்தப்படுவதற்காக தான் அவர் திரும்பவும் எழுந்திருச்சார். அவருடைய சரீரத்தினால நீங்க இன்னைக்கு சுகமா இருக்கிறீங்க. அதை நிறைய பேர் மிஸ் பண்றோம், அவருடைய சரீரத்தை நிதானித்து அறியாததுனால. உலகத்துல எல்லா ஆக்கினையும், எல்லா விதமான வயசாகிறது, வெல்ல முடியாது எல்லாமே எப்படி வந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால, ஆதாம் சாப்பிட்டதுனால. அதுக்கு பதிலாக தேவன் அதுக்கு எதிரடியாக ஒரு இதை வச்சிருக்காரு செம்மையா. அவருடைய சரீரத்தை நீங்க நிதானித்து ஆராய்ந்து சாப்பிடும் போது அதுல இருந்து நீங்க மீட்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. உலகத்தோடு உண்டான ஆக்கினையோடு நீங்க தள்ளப்பட்டு வாரப்பட்டு போகாம நீங்க தனியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வர்ஷிப்ல பார்த்தோம். அவர்களுக்கு வருது, உங்களுக்கு வராது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டா, ஏன் உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியும், ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க அப்பாவுக்கு சீக்கிரம் வந்துச்சுங்க சின்ன வயசுல, அதனால எனக்கு வந்துச்சு. எங்க தாத்தாவுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன், அதனாலதான் எனக்கும். அதெல்லாம் இல்லை. நீங்க அப்படி சொல்லும் போது முதல் ஆதாமோட கூட நீங்க உங்களை ஒப்புமைப்படுத்துறீங்க. உங்களுடைய சரீர அமைப்பே மாறிடுச்சு டோட்டலா. நீங்க புதுசா பிறந்தப்ப உங்களுடைய சரீரமே ஒட்டுமொத்தமா தேவனுடையது. அதனாலதான் பரிசுத்தாவியானவருடைய ஆலயம் என்று உங்களுடைய சரீரத்தை வேதம் சொல்லியிருக்கிறது. அது கூட நீங்க ஒருபோதும் ஒப்புமைப்படுத்தி பார்க்காதீங்க. பழைய மனுஷனோட தேவன் உங்களை புதுசா மாத்திட்டார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அவருடைய சரீரம் அவருடைய எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தது. இதற்கு என்ன ஆதாரம்னா, அவருடைய சரீரத்தில் இருக்க காயம் தான், வேற எதுவும். அது ஒரு பில் ரெசிப்ட் மாதிரி. இங்க பாருப்பா, எல்லாத்தையும் நான் பே பண்ணிட்டேன், உங்களுடைய கடன் எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு உங்க கையில ஒரு பில்லை காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவருடைய சரீரத்தை அவர் உங்களுக்கு காமிக்கிறார். சீசர்களுக்கு அன்னைக்கு காமிச்சார், தன்னுடைய 2 கையிலையும் பாருங்கப்பா, உங்களுடைய சுகத்துக்கு உண்டான, உங்க சமாதானத்துக்கு உண்டான விலைக்குறையும் செலுத்தப்பட்டாயிடுச்சு. உங்களுடைய பாவம் தான் என் மேல வந்து, அதனாலதான் நான் தண்டிக்கப்பட்டேன், நான் எந்த பாவமும் செய்யல. அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க இன்னைக்கு சுகமா இருக்கலாம். இத சொல்றதுக்கு தான் தேவன் 2 கைகளையும் காமிக்கிறார். பேமெண்ட் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும்? 23வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நான் முன்னாடி சொன்னது? எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினாலதான் அடுத்த நாள் இவங்க ஃப்ரெஷ்ஷா புதுசா முழு பலத்தோடு ஒருவனும் பலவீனப்படாத இருந்து வராங்க எகிப்துக்கு. அது காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க திருவிருந்து எடுக்கும்போது, திருவிருந்து மாசம் ஒரு டைம் தான் எடுக்கணுன்றது எந்த இதுவும் இல்லை, எந்த பைபிளும் இல்லை. சொல்ல போனா ஆதி சபையில வீடுகள் தோறும் அப்பன் பிட் என்று நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இப்ப டெய்லியும் எடுத்திருக்காங்க தேவனுடைய சரீரத்தை, தேவனுடைய ரத்தத்தை டெய்லியும் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு நாம சபை எதை மிஸ் பண்ணிருச்சு? இந்த சபையை சொல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரத்தை நான் சொல்றேன், எதை பெரிய பார்ட்ட பெரிய பங்கை மிஸ் பண்ணது எந்த இடத்துலனா, ஆண்டவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை ரெகுலரா எடுக்காம விட்டது. நான் டெய்லியும் திருவிருந்து எடுக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை இந்த சத்தியத்தின் மூலமா கொடுத்துருக்கிறாருன்னா நீங்களும் எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, பாஸ்டர் கொடுத்தாதான் அது ஒரு இது, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த மனநிலை இருந்தா போதும். தேவனே ஒவ்வொரு முறையும் நீங்க அவருடைய சரீரத்தை வாங்கும்போது, அப்பா இது எனக்காக பிடிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், உடைய காயங்கள்னால நான் சுகமானேன் அப்படின்ற வசனத்தை அறிக்கிட்டு, என் தலை முதல் கால்கள் வரைக்கும் நீ சுகமாக்கி விட்டீருடைய காயங்கள்னால் அப்படின்ட்டு நீங்க அந்த சரீரத்தை, அந்த பிரெட்டை சாப்பிடும்போது ஆண்டவருடைய சரீரத்துல இருக்கிற அத்தனை வல்லமையும் அந்த சின்ன துணைக்கையில வரும். அது உங்க உடலை புதுசா மாத்து. கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன்னுடைய வயதை வாழ வயது போலாக்குகிறது அவருடைய சரீரம். கழுகுக்கு சமானமா, நான் சொல்றேன், கழுகுக்கு சமானமா மனுஷங்களால மாறவே முடியாது. அது எப்படின்னா ரிவர்சிங் மாதிரி இப்பதான் இருக்கு. புதுசா நான் மீண்டும் ஒரு 10 வயசுக்கு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டைப் கழுகுக்கு சமானமா மாறுறதுலாம். ஏன்னா சிறகுகள் எல்லாம் செட் பண்ணிடும், உதற விட்டுட்டு அது புது சிறகுகளை தானாவே முளைப்பித்துக்கும், புதுசாயிரும். அதனால இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தை கொடுக்கிறார். நீங்க மீண்டும் 17 வயசுல 20 வயசுல இருந்தது போல உங்களால மாற முடியும் தேவனுடைய கிருபையினால்.
ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். ஆமென். மீண்டும் நீங்க இளமையை அனுபவிக்க முடியும். மீண்டும் உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுல புதிய பலனை தேவன் தர முடியும். உங்களுடைய சரீரத்தை மாற்ற முடியும், உங்க முகக்காலையை மாற்ற முடியும். எத்தனை பேர் தெரியுமா, சபைக்கு வரதுக்கு முன்னாடி மூஞ்ச பார்த்தாலே நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சபைக்கு வந்து சத்தியங்களை கேட்டு கேட்டு அவங்க முகத்துல ஒரு புதிய கலையே வந்துடும். இது நம்ம சபையில நம்ம பார்த்துருக்கிறோம், பிற சபைகளே நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய சத்தியம். மாசம் ஒரு டைம் நம்ம எடுக்கிறதுக்கே அப்படின்னா ரெகுலரா நம்ம எடுக்கணும். தேவன் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை ஒரு முறை நம்ம வாசிக்கலாம். 56. ஆமென். இதே யோவான் 15வது அதிகாரத்துல வேற விதமா பார்க்கிறோம். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வாசிக்கிறோம். இந்த நிலைத்திருந்தான்ற வார்த்தை 2 வசனத்திலையும் ஒன்றா இருக்கானா? ஒரே வார்த்தை தான் மூல மொழி. அப்படின்னா இதை சொல்றாரு, நீங்க ஆண்டவர்கள் நிலைத்திருக்கும் போது அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்கிறீங்க. உங்களை அறியாமே நீங்க கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டியது விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் இல்லை என்ன பண்றது? நான் தனியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எனக்கு நான் சொல்றேன், ஒரு சின்ன பிஸ்கெட் போதும், ஒரு கிளாஸ் தண்ணி போதும், சின்ன தண்ணி. அதை நீங்க விசுவாசத்தோட எடுத்து குடிக்க முடியும். ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? அதுல தேவன் நம்முடைய வல்லமை வைக்க அனுப்புவார். அதுதான் இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய காயங்கள்லாம் நம்ம சுகமானோம். இதுதான் நம்முடைய உரிமை சொத்து. இதை நாம சுதந்திரத்துக் கொள்ளாம போனோம்னா வேற எதுவும் இல்லை. உபதியால் அதான் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு சுதந்திரமா கொடுத்து விட்டார். அதை சுதந்திரிப்பது என்று ஒன்று இருக்கிறது. அவர்தான் கொடுத்தாருல, எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு இல்லை. நீங்க அதை சுதந்திரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. யாக்கோபின் சந்ததியார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம உபதியா 1:17 வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சுதந்திரம் என்கிட்ட வந்துச்சு. யோசுவா காலத்துல எல்லாத்தையும் சுதந்திரத்து முடிச்சுட்டான். எல்லாம் அவனுடைய சுதந்திரம். இருந்தாலும் அவன் வயசான காலத்துல நீ இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு? ஏன்னா இன்னும் சுதந்திரிக்கல, போய் கைப்பற்றல. எல்லாம் என்னோடதுன்னு ஆண்டவர் முன்னாடியே எனக்கு கொடுத்துட்டார். அதை நான் போய் சுதந்திரிக்கிறது ஒன்று இருக்குது. அதனாலதான் இந்த மலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு காலையை வந்து கேட்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிற இதயம் உள்ளவர்கள் தான் தேவை. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய சரீரத்தில் இருக்க அந்த சுகத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய ரத்தத்தில் இருக்க அந்த சுகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம சங்கீதம் 105வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஒருவனும் இல்லை. இதே மாதிரியான சாட்சி, இதை விட மகிமையான சாட்சி, இதை கேட்டு நல்ல நிலமா இருந்து இந்த வசனத்தை உள்வாங்குறவர்களுக்கு நிச்சயம் தேவன் செய்வார். நல்ல நிலம் எதை தேவன் சொல்றாருன்னா, கேட்கிற இருதயத்தை. கேட்ட உடனே அதை ஏத்துக்கிட்டு உற்சாகப்படுறது வேற. கேட்ட உடனே அதை தியானித்து அதை என்னுடைய பர்சனல் ரெவலேஷன் சொந்த வெளிப்பாடா மாற்றிக்கொண்டு நான் அதில் இருக்கும்போது தேவன் நிச்சயமா அவர்களுக்கு செய்ததை காட்டில உங்களுக்கு அதிகமா செய்வார். கடைசியா ஒன்று சொல்லுகிறேன், பிரசங்கில வாசிக்கிறவனுடைய அப்பத்தை சந்தோஷத்தோடு, உன்னுடைய திராட்சை ரசத்தை சந்தோஷத்தோடு நீ சாப்பிடும். இன்றைக்கு திருவிருந்து எடுக்கும்போது நம்ம எதை நினைச்சு எடுக்கிறோம்? என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் தேவன் சொன்னார். ஆனா நம்ம கடந்த மாசத்துல என்ன பாவம் செஞ்சோம், நேற்று என்ன செஞ்சோம், போன வாரம் என்ன பாவம் செஞ்சோம்னு நினைவு கூர்ந்து விட்டுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கப்பு வரும்போது இதுக்கு நான் தகுதியா, இதுக்கு நான் பாத்திரனா, எந்த குற்ற உணர்வு எடுக்கிறதுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரோ அதே ரத்தத்தை கையில வச்சுக்கொண்டு குற்ற உணர்வு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். டைம் இருந்தா இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:2வது வசனம். ஆமென். இதை நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தையும் 2 வசனத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒருவேளை பெர்ஃபெக்ட் ஆக்குனா, பூரணப்படுத்துனா, இன்னொரு டைம் பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி இல்லாதிருப்பதனால் பலிகள் செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எல்லா கவன சிதறல்லாம் விட்டீங்க பாருங்க. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பலிகள் என்ன பூரணப்படுத்தும்னா
அடுத்து நான் இன்னொரு பலியை நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் எனக்கு பாவ உணர்வு இருக்கிறதுனால, குற்ற உணர்வு இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப பலியை கொண்டு வருவேன். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் பலி செலுத்துகிறது நிறுத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் உண்டென்று இருக்கிற மனசாட்சி இல்லாம போகவே இல்லை பழைய இருக்க பாட்டு முழுக்க. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவருடைய பலி சிலுவையில ஒர்க் ஆச்சா இல்லையா? ஆமே, ஒர்க் அவுட் ஆச்சா? அப்பனா உங்களுடைய பாவத்தை மட்டும் இல்ல, பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி, குற்ற உணர்வையும் அவர் அகற்றி போட்டு விட்டார் அவருடைய ரத்தத்தினால. அதுதான் நம்ம அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். 22வது வசனத்தை வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும். வாசிக்கலாம் முழுசா. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர்க்கிறோம். ஆமென். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனசுல பாவம் இருக்கா அப்படி யோசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா தேவன் அதை பத்தி சொல்லு. குற்ற உணர்வு, நான் அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டேன், இப்படி நான் செஞ்சுட்டேன், இதுக்கு நான் தகுதி உள்ளவனா, இதுக்கு நான் தகுதி உள்ளவனா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே நிராகரித்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. துர்மனசாட்சி, அதுதான் குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி நீங்க கழுவப்படும். குற்றங்கள் இன்னும் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி இப்ப நமக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு பலினால் அது முடியல, குற்ற உணர்வு எடுக்கிறது போல. எத்தனை பலி செலுத்தினாலும் குற்ற உணர்வு மட்டும் போல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவருடைய ரத்தம் நம்மளை தெளிக்கப்பட்ட இருதயங்களா மாத்திருச்சு. மொத்தமா குற்ற உணர்வு இல்லாம நம்மளை சுத்திகரிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுப்புவோமா தேவ சமூகத்தில்? Thank you Jesus. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹலோ, என்ன பசங்களுக்கு கூட புரியுற மாதிரி தான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தோடே நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அல்லது உலகத்தோடே நாம் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு இன்றைக்கு அந்த ஆக்கிரை தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த எண்ணெயை தடவுனீங்கன்னா கூந்தல் ரொம்ப நீளமா வளரும், தரையில என்ன செய்யும் அந்த தொடும். இதை சாப்பிட்டீங்கன்னா 6 பேக் வரும். இதை சாப்பிட்டீங்கன்னா 100 வயசுல நீங்க என்ன செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். என்னென்னமோ சொல்றாங்கல்ல. உலகம் சொல்லக்கூடிய எல்லா மூலிகைகளை விடவும் சிறந்த ஒரு மூலிகை சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராத்திரி, முந்தின ஒரு ராத்திரியிலே அவர்கள் புசித்ததான அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய சரீரத்துல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்குமானால், அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் இருந்ததான அந்த சரீரத்திற்கு அத்தனை பலன் இருக்குமே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு பூமிக்கு வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற நமக்கு மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலே அங்க காண்டாமிருகத்து பலம் முட்டி தள்ளணும். அங்க முட்டி தள்ள வேண்டியதில்லை. விசுவாசத்துல சொன்னாலே ஒரு அற்புதத்தை நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பலன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ எழுத்தின்படியான அந்த சத்தியத்தை நம்ம வேற மாதிரி புரிந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அபாத்திரமாய் அல்ல, அபாத்திரனாய், unworthy manners, தகுதி இல்லாத ஒரு மனநிலையோட நான் வந்து செய்யறது கிடையாது. உண்மையாவே நீங்க திருவந்தம் வரும்போது அவருடைய சரீரத்தை குறித்து எதற்காக அவர் பிரிக்கப்பட வேண்டும், எதற்காக அவர் அடிக்கப்பட வேண்டும், உங்க சரீரத்துல ஒரு துளி வலியை கூட நீங்க அனுபவித்து விடக் கூடாது என்று அவர் கான்சியஸ் இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் அவ்வளவு வலிகளை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், திருவந்தல பங்கெடுக்கும் போது உங்கள் சரீரம் ஆண்டவர் எந்த சரீரத்துல எனக்காக வலிகளை அனுபவித்த உங்க சரீரத்தை நான் சேர்த்துக்கிறேன்,
இனி ஒரு முறை எனக்கு வலி இல்லை, இனி ஒரு முறை உலகத்துல வரக்கூடிய வியாதி இல்லை, உலகத்துல வரக்கூடியதான பலவீனம் எனக்கு நிச்சயமா இல்லைன்னு சொல்லி நீங்க பாருங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அந்த திருவிழால பங்கெடுத்தவங்கள வேதம் சொல்லுது 80 வயசுல அவங்களுக்கு என்ன இல்லையா? கண் பார்வை குன்றுல, பலன் குறையில. காலேஜ் சொல்றாரு எனக்கு என்ன செய்யல, பலன் குறையிலன்னு சொல்லி. இன்னைக்கு நல்ல தெரிஞ்சு அடிக்கடி நமக்கு என்ன வருது? பலவீனம் வருது, அடிக்கடி நமக்கு வியாதி வருது, அடிக்கடி சோர்ந்து போகிறோம். எல்லாம் ஒரே ஒரு சத்தியத்தை உண்மையான முறையில நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் இந்த சரீரத்தை, அன்றைய சரீரத்தை நம்ம உள் வாங்குவதுதான் காரணம். சத்தியத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நீங்க உள்ள என்ன செய்யணும்? அதை வாங்கணும். அல்லேலூயா. இது வேற மாதிரி குற்றமான சாட்சி நீக்கி ஆண்டவரையும் பாவத்தை பண்ணியும் நான் இதுல நான் கலந்து கொள்றதுக்கு என்ன தகுதிப்படுத்தவில்லை. இது கலந்துக்கிறது தான் உங்களுக்கு தகுதியே. நீங்க தகுதி இல்லாத உங்களுக்கு தான் இது உங்களை தகுதிப்படுத்த, பலன் இல்லாத உங்களுக்கு தான் உங்களை பலப்படுத்த, சுகம் இல்லாத உங்களுக்கு தான் உங்களுக்கு சுகம் கொடுக்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இனி வரக்கூடிய திருவிருந்துல நான் சொல்றேன், அவர் வீடுகள் தோறும் அப்பம் பசித்தாரு, பேர் அங்க வந்து கொடுத்தாரா? சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல யாரும் கொடுக்கல, அவர்களே என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணிட்டு அவங்களே இது பண்ணாங்க. சொன்ன மாதிரி அந்த நாட்கள்ல சபையில பாத்தீங்கன்னா திருவிழா அதனால வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க? அப்படி பெரிய லெவல்ல ஜூஸ் பாட்டில கொண்டு வந்துருவாங்க, பிரெட்டை கொண்டு வந்துருவாங்க, உட்காந்து மதிய ஆகாரத்தை என்ன செஞ்சிருவாங்க? புசிச்சிருவாங்க. அதனாலதான் பவுல் சொன்னாரு, இது சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக நீங்க செய்யாதபடிக்கு இதற்குண்டான அந்த மேனர்ஸோட, இதற்குண்டான தகுதியோட, இதற்குண்டான சத்தியத்தினுடைய புரிதலோட நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பலனா இருக்கும். அல்லேலூயா. கண்ணுல போடுவோமா? Thank you Jesus. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உணரக்கூடிய அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனையோ முறை நாங்க சத்தியத்தை கேட்கிறோம்ப்பா, நாங்க இது வரைக்கும் கேட்காத சத்தியம் இல்ல, அவ்வளவு சத்தியத்தை நாங்க கேட்டோம். இன்னும் எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு ஏறியவல்ல தகப்பனே. ஆண்டவர் ஒரு சத்தியத்தினுடைய ரகசியத்தை சொல்லி நடந்து போகும்போது அந்த எம்மாவூர் சிஷ்யர்கள் சொல்லுகிறார்கள், நம்மோடு பேசுற போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு ஏறியவில்லையா? கொழுந்து விட்டு ஏறியவில்லை. இதுவரைக்கும் நீங்க கேட்காத சத்தியம், இதுவரைக்கும் கேட்டிருந்த சரியான கோணத்தில் அதை நீங்க புரிந்து கொள்ளாத ஒரு சத்தியம் உண்மைக்கு வரும்போது, என் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஊற்றுக்கண் எனக்காக திறந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருள் போக்கத்தக்கதான ஒரு வெளிச்சத்தை, ஒரு மின்னல் கிட்ட எனக்கு உண்டு பண்ணியதற்காக ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் எனக்குள்ளே சாவாமை உருவாக்கட்டையா, அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் எனக்குள்ளே ஒரு பலனை உருவாக்கட்டையா. அது ஒருவனாகிலும் பலவீனனாய் இருந்ததில்லை, ஒருவனாகிலும் பலவீனனாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சத்தியத்துடைய வெளிச்சம் நாளைக்கு தொடர்ந்து அப்படியே நமக்குள்ள ஒரு புது பலனை உருவாக்க வேண்டும். கழுகுக்கு தக்கதாக மீண்டும் மறுஜென்மம், மீண்டும் புதிதாய் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய ஆயுசு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தபோது அந்த வார்த்தையை அவன் பெற்று, ஆண்டோடைய வார்த்தையில அந்த வார்த்தை மாம்சமாகி, 2 விதமான மாம்சம் இருக்கு. ஒன்னு திருவிருந்துல பங்கெடுக்கும் போது வருகிற அந்த மாம்சத்தினுடைய காரியம், இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை நீங்க உள்வாங்கும் போது அந்த வார்த்தையே உங்களுக்குள்ள மாம்சமாகும், அந்த வார்த்தையே உங்களுக்குள்ள மாம்சமாகும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு பின்னாக நடந்ததான ஆபிரகாமையும் சாராலையும் பாருங்க. சாரால் 76 வயசா இருக்கும் போது பார்வோன் அவளை தூக்கிட்டு போறா. சாரால் கிட்டத்தட்ட 85 வயதா இருக்கும் போது அபிமெலேக் அவளை தூக்கிட்டு போறான். வயசே தெரியல. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வயதை தாண்டி, நரையை தாண்டி, உடல் வளத்தை தாண்டி ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக பலனுடைய சரீரத்துல வரப்போகுது. இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், எல்லாம் மருந்து மாத்திரம் மூலிகைகள் செய்யக்கூடாத ஒன்றை ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தில் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. இந்த சத்தியத்தை உள்வாங்கி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா.
சத்தியத்துக்குள்ளதான எங்களுடைய பலன், இந்த சத்தியத்திற்குள்ளேதான் எங்களுடைய சுகம், இந்த சத்தியத்திற்குள்ளேதானே உலக மனுஷருக்கு எங்களுக்குள்ளதான ஒரு பெரிய வித்தியாசம். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி க்ளோரி ஜோ பண்ணுங்க. யோகித்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Hallelujah. Praise the Lord. God bless you.